ஜீவா ஜீவா ட்ரிபிள் ஜீவா பொங்கல் வின்னர் ஜீவா தலைவர் தலைமையில் வந்து சூப்பரான படம், தரமான படம், ஜாலியாக இந்த பொங்கல் என்ஜாய் பண்ணணும், செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு அந்த படத்து மூலமா வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு எல்லாமே குறைகள் எல்லாம் படம் சூப்பராக இருந்தது. எல்லாமே இந்த பொங்கல் கண்டிப்பாக ஃபேமிலி வந்து ஜாலியாக வந்து ஏன்னா இந்த காமெடியில் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா எல்லாருக்குமே இந்த நியூ இயர் வந்து நல்லா பாசிட்டிவாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம், ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு ஆசை. ஸோ அதுக்கு வந்து ட்ரிபிள் வந்து பர்ஃபெக்டாக சிவா கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கணுமோ அது இருக்கு நல்லாவே. ஏன்னா சிவா நிறைய பேர் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சிவா மனசுல சக்தி படம் மாதிரியே இருக்கும், ஜீவா கிட்ட அதே மாதிரி காமெடி பண்ணி வச்சாங்க அப்படி வச்சு வந்தாங்கன்னா ஏமாந்துருவாங்க. இது வந்து வேற கண்டென்ட். ஏன்னா வந்து ஜீவா கிட்ட வந்து இதுல ஜோடி இல்லை, காதல் சீன் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொண்டு போயிருக்காங்க. ட்ரிபிள் படம் அந்த பொங்கலுக்கு நல்ல படமாக வந்துருக்கு. படத்தில் ஜீவா வந்து தம்பி ராமையா வந்து இலவசம் வந்து எல்லாரும் அருமையாக நடிச்சிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. நம்ம ஜீவா அவர்கள் நடித்து வெளியாக இருக்க படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிராமத்தில் 2 வீடு பக்கத்து வீடு, அவங்களுக்கு ஆல்ரெடி முற்பகை இருக்குது. அந்த பகையினால என்ன ஆகுதுனாக்கா, இப்போ ஒரு வீட்டில் கல்யாணம் அப்படின்னும் போது இன்னொரு வீட்டில் சடனாக டெத் ஆகிடுது. ரெண்டுத்தையும் ஒரே டைமில் தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க விடாப்படியாக 2 குடும்ப தலைவர்களும். அவங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அது பெரிய அளவில் சொல்லப்படலை, பட் அது கதைக்கும் தேவையில்லை. பட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, இப்போ இதை பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதா ஜீவா அவர்கள் வராரு, அந்த ஊர் தலைவராக வராரு. தீர்த்து வச்சாரா இல்லையா பஞ்சாயத்து, என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் படத்தோட கதை. ஜாலியாக இருக்குங்களா ஒரு படம், மலையாள ஃப்ளேவரில் தமிழ் சினிமா, இதை எதிர்பார்க்கறதுக்கான ஒரு படம். 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, ரொம்ப என்கேஜிங்காக என்டர்டெய்னிங்காக வச்சுருக்கோம். புதுசான ஒரு அட்டெம்ப்ட், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நம்ம பெருசாக பார்த்துட்டு போகணும் அப்படின்னா மலையாளத்தில் தான் பார்த்துருக்கோம், மலையாள டேரக்டர் தான். அந்த மாதிரி ஒரு படம் நல்லா இருக்கும். சில இடத்துல சிந்தி வச்சிருக்காங்க. ஒரு சில நம்ம பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீரோயினி கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, கிளைமேக்ஸ் அந்த ஹீரோ தான் முழுசாக இருப்பான், அவன் தாண்டா சூப்பராக நினைப்பான். அதனால ஒரு சிந்தி வச்சு கிளைமேக்ஸ் சூப்பராக முடிச்சாங்க. உண்மையாக நிறைய இடத்துல வந்து சிந்திக்க வச்சுட்டாங்க. ஜீவா சொல்ற பாடல அவங்களுக்கு ஜீவா சார் வந்து எல்லா படத்தையும் கலக்கியிருப்பாரு, இந்த படத்தில் பிடிச்சிட்டாரு. ஸோ அவர் கம்பேக் நம்ம சொல்ல முடியாது, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த காமெடி ரொம்ப ஈஸியாக நார்மலாக இருக்குது, ஆனால் சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. படத்தில் ஏதாவது போர் அடிக்கிற மாதிரி சீன் அந்த மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இல்லை, ஃபேமிலியோட அழகாக வந்து பார்க்கலாம். இது ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க. கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் நமக்குள்ளார ஈகோ இருக்கும், மக்கள்கிட்ட ஈகோ இருக்கக்கூடாது. அந்த ஈகோலாம் பல பேர் இறந்துட்டாங்க, உயிர் குரலி பேசக்கூடாது அப்படிங்கிறப்ப ஒரு தலைவராக வந்து அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது இந்த ஜீவா நடிச்சு காமிக்கிறாங்க. ஜீவா ட்ரிபிள் படம் பயங்கரமாக இருக்குது, செம்ம காமெடி. ஸ்டார்டிங் வந்து 2 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே வேற லெவல். என்னன்னா அண்ணா வந்து ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருக்காரு. ஒரு சாவு வீடு கல்யாண வீடு இதை பேஸ் பண்ணி இதில் என்னென்னலாம் பிரச்சனையாக அவர் ஃபேஸ் பண்ணுறாரு, அதை எப்படி சமாளிக்கிறாருன்னா ரொம்ப ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. சிவா மனசில் சக்திலாம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கோம், சிரிச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த படத்தையும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். எல்லார் பர்ஃபார்மன்ஸுமே வேற லெவல், செம்ம காமெடி படம். நல்லா காமெடியான படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பொங்கல் வின்னர் ட்ரிபிள் அந்த படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை நம்பி வந்து பார்க்கலாம். இன்னொரு சோசியலிஸ்ட் அவங்க தான் வந்து இன்னொரு பாட்டு பாடுற மாதிரி. ஏன்னா இப்போ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எப்போ நல்லா இன்னும் நல்லா தெரிவாங்கன்னா ஹீரோ வந்து ஸ்பேஸ் வந்து அவங்க இவ்வளோ ஸ்பேஸ் பூந்து விளையாடி இருக்காங்க 2 பேரும் செம்மையாக இருக்கும். எனக்கு இந்த ட்ரிபிள் நல்லா இருக்கும். 3 படத்தில் ட்ரிபிள் நல்லா தான் இருக்குது, நல்லா ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். இளவரசி நல்லா பண்ணிக்கிறேன், டைலாக் டெலிவரியும் சரி, எமோஷனும் சரி, அவங்க பேசுகிற அந்த டைலாக் டெலிவரி காமெடி நல்லா இருக்கும். தீபாவளிக்கு 3 படம் இருந்துச்சு, இது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் சார். நல்லா இருக்கு. இதுவே ஒரு சின்ன கண்டென்ட்டை வச்சு இந்த அளவுக்கு நம்ம ஸ்கிட்ல போர்டுக்கு அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் உட்கார வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுவே ஜெயிச்ச மாதிரி சார். கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு பார்ப்பாங்க. உங்கள் ஃபெஸ்டிவலுக்கு வந்து இப்போ எல்லாம் வருவாங்க. இப்போ இந்த டைமில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக படம் போருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ண அந்த டைலாக் எப்படி இருந்துச்சு தேட்டரில்? நல்லா இருந்தது. அது எம்ஆர்ஆர் சார் பேசுகிற ஃபர்ஸ்ட்லி என்கார்டும் சரி, லாஸ்ட் கிளைமேக்ஸ் என்கார்டும் சரி, அது நல்லா இருந்தது. இந்த பொங்கலுக்கு தாராளமாக ஃபேமிலியோட ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். சின்ன ஸ்டோரி லைன் தான், அது 1.25 மணி நேரம் தான் எடுத்தாங்க. இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு போகாமல் அங்கேயே சுற்றிட்டாங்களோன்ற மாதிரி தோணுச்சு. பட் ஒஸ்ட் இல்லை சார். பாவாத்தியார், பராசக்தி இந்த மாதிரி படங்களுக்கு மத்தியில் இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். நல்ல படம். பிரசிடண்டாக நிற்கிறவர் தேர்தலில் நிற்கிறாரு, ஓட்டை வாங்குறதுக்காக 2 பேரையும் சரிசமமாக நடத்தி அவங்களோட பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறாரு. பட் அதுக்குள்ள அவர் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாரு. அது எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னா அது ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த தேவையில்லாத இந்த ஹீரோயின் மேட்லாம் உள்ள சேர்க்காதனால அவரோட கேரக்டர் ரொம்ப அவங்கள பெர்ஃபார்ம் பண்ணுறது
பாடல்களும் பெருசா கிடையாது, நல்லா இருக்கு. அது லாஸ்டா ஒரே ஒரு சீன் கலாய்க்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அது வேற லெவல் செம. மற்ற ஆக்டர்லாம் அப்படி தம்பி ராமையா அவங்கள எல்லாரும் தம்பி ராமையா எக்ஸ்ட்ரானரி பயங்கரமா நடிச்சிருக்காரு. பணத்தை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே வேற லெவல் செம. மியூசிக்லாம் அப்படி இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் ஒரே ஒரு பாட்டு தான், அவ்வளோதான். மற்றபடி நல்லா இருந்துச்சு. பராசக்தியா தலைவர் தம்பி தலைமையில கேளு இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஏன்னா பராசக்தி அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, இது வந்து எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல நல்ல ஒரு சிச்சுவேஷன் கரெக்டா வர்றப்ப தேட்டருக்கு புரியுது சமயம். இந்த பொங்கலுக்கு இந்த படம் நல்லா இருக்கும். மற்ற படங்கள் படம் காமெடி நம்ம வந்து நினைக்கிற அளவுக்கு இல்லை, பட் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு சிரிப்பு அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுவோம். அந்த டைலாக் கரெக்டாக சிங்க் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ் தான் வரும், லாஸ்ட் டைலாக தான் வரும். அதே வந்து படம் பார்க்கும்போது நம்மளுக்கு சிங்க் ஆகும். இந்த பொங்கல்ல 3 படம் இறங்கிருக்கு. இது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இதான் எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கான ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து 2 நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணாங்களா? அந்த இதெல்லாம் எப்படின்னு வைப் இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி படம் ஃபுல்லாக போடுறது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். போடலன்றதான் மற்ற கேரக்டர் தம்பி ராமையா அவங்களும் சூப்பரானது. அதாவது நடிப்பு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் இவரை தாண்டி ஜீவாவை தாண்டி தம்பி ராமையாக்கு தான் கிரெடிட் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாரு.